வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸிங்க. இதை செய்கிறதுக்கு 100 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு க்ளீனான பவுலில் 100 கிராம் நான் அளந்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஈஸ்ட் கூட வாங்கி கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போடுறதுனால உடனே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். லைட் சூடாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனை வச்சே நல்லா ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் பிசுன்னு இருக்கனால ஸ்பூன்லேயே நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கையில் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் பால், திக்கான பால் 100 கிராம் ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த சூடான பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால்லே ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். ஏற்கனவே ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடரை பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி பிடிச்சிரும். அதுக்காக இந்த மாதிரி தனியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் நேரத்தில் திக்காயிரும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு பிசையும் போதே நான் கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் நல்லா புளிச்சு நல்லா உப்பி வந்திருக்குது. இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப பிசுன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் ஆயில் தடவிட்டு மறுபடியும் பிசைங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா லெவல் பண்ணிக்கலாம். நீளமான மாவாக கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாக்கிட்டு ஷேப் போடுறதுக்காக கத்தியை வச்சு உங்களுக்கு எத்தனை சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த 100 கிராம் மாவுக்கு ஒரு 6 பீஸ் வந்துச்சு. நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதிலேருந்து ஒரு பால் எடுத்து நல்லா உருட்டிட்டு பூரி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்ல ஒரு குட்டியான ரவுண்ட் ஷேப்பான ஒரு பூரியாக பிசைஞ்சு தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் அந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திக்காயிடுச்சு. நம்ம இந்த பூரி மாதிரி உருட்டி வச்சுருக்கிறதுல இந்த கஸ்டர்டில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்வீட் சோமாஸ் பூரியெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் மூடி விட்டுருங்க. உங்கள் கைகளாலே வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிடும். இந்த மாவு ஈஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் பிசுன்னு இருக்கனால கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். வெளியில் வராது, பிரிஞ்சு வராது, பயப்பட தேவையில்லை. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டர்டை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இது ஓவன்லேயும் பேக் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கடாயில் பேக் பண்ண போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ்ஷையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் கண்டிப்பாக அவசியமாக வேணும். கருகாமல் இருக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. கடாய் சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்டர் பேப்பர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, இதை நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம், திருப்பி விடலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். அந்த மாவு புளிக்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைமு.
சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க. 10லேருந்து 13 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் நல்லா வெந்திருக்குது, நல்லா பன்னு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.